ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டெக்னாலஜிஸ் தமிழ் சேனல். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நேராக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, யூடியூப்பில் அப்லோடிங்க்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய விஷயம், முக்கியமாக தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். ஸோ அதை தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ பண்ண போகிறது இது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10. ஸோ ஃபோட்டோஷாப்பில் நான் எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. போயிட்டு ஃபைலில் போயிட்டு நியூ போயிடுங்க. நியூவில் போனீங்கன்னா ஸோ இதான் க்ரியேட் பண்ணுறதுக்கு உண்டான பாப்அப் விண்டோ. இதில் சைஸ் வித்து 1280 பிக்சல்ஸில் ப்ளஸ் ஹைட்டு 720 போட்டுட்டு ரெசல்யூஷன் 500 மோர் தென் கூட நீங்கள் வச்சுக்கலாம். RGB அது ஓகே. பேக்ரவுண்ட் கண்டென்ட் நீங்கள் பேக்ரவுண்ட் வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை டிரான்ஸ்பரண்ட்டாகவே இருந்தாலும் சரி, எப்படி வேணாலும் எடுத்துங்க. நான் டிரான்ஸ்பரண்ட்டே போட்டுக்கிறேன், ஏன்னா நான் வேறு பேக்ரவுண்ட் கூட நான் கொண்டு வச்சுக்கிறேன். அந்த மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சைஸ் நம்மளுக்கு இப்போது கிடச்சிருச்சு. ஸோ இப்போ ஒரு பேக்ரவுண்டு வேணும்னா நீங்கள் நெட்டில் போயிட்டு தேடினீங்கன்னா பேக்ரவுண்ட்னா ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ ஜஸ்ட் பேக்ரவுண்ட் ஏதாவது டவுன்லோட் பண்ணிவிட்டு இப்போ ஃபைலில் போய் ஓப்பன் போனீங்கன்னா ஸோ நான் ஒரு பேக்ரவுண்டு இப்போ நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்டை நான் இங்கே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா அந்த பேக்ரவுண்டை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணுறேன். முதல்ல ஓப்பன் பண்ணி ஃபோட்டோஷாப்புக்குள்ளே கொண்டு வரணும். அதுக்கு ஃபைலில் போய் ஓப்பனில் போய் கொண்டு வரணும் நீங்கள். அதுக்கப்புறம் இதை கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா கீபோர்டில் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆன்ஸ்க்ரீன் போர்டில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியும். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் A செலக்ட் பண்ணி இந்த இதில் ஃபோட்டோஷாப்பில் கண்ட்ரோல் A கொடுத்தீங்கன்னா இந்த செலக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் C அதை செலக்ட் பண்ணிங்கன்னா, அதாவது கீபோர்டில் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது காப்பி ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம இதை ஏற்கனவே ஒரு பேக்ரவுண்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல போயிட்டு கண்ட்ரோல் V செலக்ட் கொடுத்தோம்னா இங்கே வந்துடும் அந்த இமேஜு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவல் சைஸ் வேறையாக இருக்குது, ஆனால் பேக்ரவுண்ட் சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் கண்ட்ரோல் T செலக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் செலக்ட் ஆகிருக்கா இந்த இதில் இதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம அதாவது எப்படி சொல்கிறதுனா, மவுஸ் ஆரோ மாதிரி இருக்கு இல்லையா, இந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் T செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இழுக்கிற மாதிரி 6 கார்னர் 9 கார்னரையும் நீங்கள் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இழுத்துக்கலாம். இதை ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா படம் உடையாமல் வரும், இல்லைன்னா படம் உடையும். அவ்வளோதான், ரொம்ப வித்தியாசம்லாம் இல்லை. பட் பேக்ரவுண்டுன்றதுனால நம்ம அதை ஷிஃப்ட் தேவையில்லை. ஸோ இதை பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது செலக்ட் ஆகிரும். இப்போ ஃபுல்லாக இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கிடச்சி. இப்போ அந்த பேக்ரவுண்ட் தேவையில்லை, க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் போய்ட்டு நம்ம இப்போ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டு சிம்பிளை கொடுத்துருப்போம். டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ நம்ம எங்கே வேணாலும் வச்சு கிளிக் பண்ணலாம், ஏன்னா நம்ம டெக்ஸ்ட்டை எங்கிட்ட வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஏதாவது ஒரு டைப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ தம்ப்நெயில் வீடியோன்னு கூட அடிப்போமே. தம்ப்நெயில் வீடியோ அப்படின்னு டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இதையும் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அதை பார்த்தீங்கன்னா இங்கே லேயர்ஸ் போகணும். லேயர் செலக்ட் பண்ணி இது வந்திருக்கும். லேயர் இல்லைன்னா இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க, அப்படி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது காமிக்கும். டெக்ஸ்ட்டாக இருந்தால் டெக்ஸ்ட்டை காமிக்கும், இல்லை அப்படின்னா லேயர் 1 லேயர் 2 அந்த மாதிரி வரும். நம்ம ஒரு லேயர் தான் நம்ம எடுத்துருக்கோம், அதாவது இந்த பேக்ரவுண்ட் அப்படின்றது. பேக்ரவுண்டை மூவ் பண்ணோம்னா லேயர் 1 செலக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு செலக்ட் ஆகிரும். மவுஸை வச்சு நம்ம அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி தம்ப்நெயில் வீடியோ அந்த டெக்ஸ்ட்டு காமிக்குது இல்லையா, அதை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா
நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து எங்கே வேணாலும் நம்ம பிடிச்ச இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட சேனல் நேம் கூட நீங்கள் இதில் வந்து வச்சுக்கலாம், இல்லை இதை டைட்டிலாக கூட வச்சுக்கலாம். இதுலேயே வந்துட்டு திரும்ப வந்து அந்த இதை டெக்ஸ்ட்டை நீங்கள் எதாவது மாடிஃபை பண்ணா கூட நீங்கள் அந்த இந்த பட்டனை லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, டூல் பாரில் டெக்ஸ்ட் பட்டனை வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணதில் வச்சு மவுஸில் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களுடைய கீபோர்டில் இருக்கக்கூடிய ஆரோ கீஸை யூஸ் பண்ணி நீங்கள் அங்கிட்டு இங்கிட்டு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது கார்னரில் வச்சுட்டு ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா செலக்ட் ஆயிரும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இதை சைஸ் வேணால் மாற்றிக்கலாம், இல்லை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டையும் மாற்றிக்கலாம். ஓகே, இது கலர் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் அதிலே வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லேயரில் போயிட்டு லேயர் ஸ்டைலில் போயிட்டு கலர் ஓவர்லேன்னு இருக்கும். அதாவது மேலே பார்த்தீங்கன்னா லேயர், அதுக்கு முதல்ல எதில் நம்ம எதை பண்ண போகிறோமோ அந்த லேயரில் செலெக்ஷனில் இருக்கணும். இப்போ தம்ப்நெயில் வீடியோ அப்படின்ற அந்த டெக்ஸ்ட்டை நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டு தான் லேயரில் போய் லேயர் ஸ்டைலில் போயிட்டு கலர் ஓவர்லே செலக்ட் பண்ணிங்கன்னா கலர் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஓவர்லேயில் ரெட் கலர் வந்து செலக்டில் இருக்குது. நம்ம இல்லை எனக்கு வேறு கலர் வேணும்னா இந்த இடத்துலையே மவுஸில் அந்த கலர் இருக்க இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த பக்கம் கலர்ஸ் வந்து காமிக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இப்போ இல்லை எனக்கு இன்னும் அதில் வந்து ஸ்டைல் வேணும் அப்படின்னா இதிலே போய் ஸ்டைல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதாவது இந்த ட்ராப் ஷேடோ அப்படின்றது வந்து அப்படியே இப்போ ட்ராப் ஷேடோ இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். இது அப்படி லெட்டரை நம்மளுக்கு எடுத்து காட்டும், அந்த மாதிரிலாம் இருக்கும். தம்ப்நெயில் வந்து ரொம்ப முக்கியம் யூடியூப்புக்கு மெயினாக. ஏன்னா இப்போ நம்மளே ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய அந்த தம்ப்நெயிலை தான் முதல்ல பார்ப்போம். அது டிஃபால்ட்டாக இருக்கிற இதையே தான் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க. தம்ப்நெயில் யாரும் க்ரியேட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இதை பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சேவ் ஃபார்மெட் வந்து ஃபோட்டோஷாப்பில் தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜேபெக் ஃபைல் வரும், ஜேபிஜின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து இப்போ ஒரு நேம் கொடுத்துட்டு ஏதாவது பேர் கொடுக்கலாம். நீங்கள் கொடுத்துட்டு ஆக்சுவலி நீங்கள் வந்து இப்போது நான் இது வந்து தம்ப்நெயில்னா கொடுக்குறேன்னா தம்ப்நெயில் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கேட்கும். குவாலிட்டி மேக்ஸிமம் 12 தான் வரும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கெட்டிங் சேவ் ஆயிரும். எந்த டெஸ்டினேஷன்லன்றதையும் பார்த்துக்கோங்க. நான் இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணியிருக்கேன், இங்கே வந்திருக்கு. இதை நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது. மேலும் ஃபோட்டோஷாப்பில் கொஞ்சம் டேலண்ட் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணலாம். நான் பேசிக் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். இன்னொன்று வந்து ஃபோட்டோஸ் எப்படி இம்போர்ட் பண்ணி கொண்டு வர்றது அப்படின்றது சொல்லலை. ஸோ ஃபோட்டோஸ் கூட ஏதாவது கொண்டு வரலாம், அது எப்படின்னு பார்த்துக்குறோம். ஜஸ்ட் நீங்கள் ஓப்பனில் போகணும். இதில் ஓப்பனில் போயிட்டு ஃபோட்டோஸ் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போயிட்டு ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பேக்ரவுண்டை காப்பி பண்ணி போட்டோம்ல, அதே மாதிரி தான். இப்போ இது பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி ஃபைல், இதை தனியாகவே வரும். இதை ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணியே கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இல்லைன்னா கட் பண்ணி காப்பி பண்ணி கொண்டு வர மாதிரி இருக்கும். கட் பண்ணி காப்பி பண்ணுறதெல்லாம் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். அது ஃபோட்டோஷாப் இதில் தான் தனியாக வரும். இப்போதைக்கு பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். தம்ப்நெயில் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.